விருச்சிக ராசிக்காரங்க எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது இவங்க வாழ்நாளில் நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருப்பாங்க. நிறைய பேர்கிட்ட அவமானப்பட்டு அவதிப்பட்டு வந்திருப்பாங்க. இவங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். குடும்பத்தில் நிறைய கஷ்டம் இருக்கும். தன்னுடைய எதிர்பார்ப்புகளில் நிறைய தோல்விகள் இருக்கும். நிறைய முயற்சிகள் செஞ்சு தோற்று போயிருப்பாங்க. ஆனாலும் விடாமுயற்சியோட போராடிக்கிட்டே இருப்பாங்க. நம்பிக்கையோடு காத்துக்கிட்டே இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க நிறைய வலியை தாங்கிக்கிட்டு இயல்பாக சிரித்து பேசுவாங்க. தன்னுடைய கஷ்டத்தை மேக்சிமம் யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களுடைய கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்குவாங்க. மற்றவங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க தான் கஷ்டத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி மற்றவங்கள வச்சு தான் கஷ்டத்தை தீர்த்துக்க மாட்டாங்க. அதனால தான் விருச்சிக ராசிக்காரங்களை வலி தாங்கும் இதயம், எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விருச்சிக ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு காலம் பதில் சொல்லும். நீங்களும் சந்தோஷமாக ராஜா மாதிரி வாடுற நாட்கள் வரும். காத்துக்கிட்டுருங்க, போராடுங்க, விடாமுயற்சியோட முயற்சி பண்ணி சாதிச்சு காட்டுங்க. மனசடைஞ்சு போய் நம்பிக்கை இழந்து வீணாக போயிடாதீங்க. உங்களுக்கான டைம் வரும். உங்களுக்கான திறமையை காட்டுங்க, சாதிச்சு காட்டுங்க. விருச்சிக ராசிக்காரங்க வேதமும் கற்றுக்கணும், விஞ்ஞானமும் கற்றுக்கணும் அப்படின்னே வாழ்ந்துருப்பாங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க நிறைய நாலேஜை கெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க சொல்கிற சில விஷயங்களில் மூட நம்பிக்கை இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கும். பேசிக்காக விருச்சிக ராசிக்காரங்க சில விஷயங்களை படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. திருக்குறள், புராணங்கள், பைபிள் இதெல்லாம் படித்து வச்சுக்கோங்க. ஏன் பைபிளை படிக்க சொல்கிறோம் அப்படின்னா, பைபிளை ஒரு மத நூலாக பார்க்காதீங்க. அதில் நிறைய ஜெனரல் நாலேஜ் இருக்குது. ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருக்கு. ஸோ நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க, கெட்டதை விட்டுருங்க. பைபிள் அப்படின்னு இல்லை, எந்த புத்தகத்துலையுமே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லதுன்னு படுறதை எடுத்துக்கோங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு கெட்டதுன்னு பட்டுச்சு அப்படின்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். அதை விட்டுட்டு ஜாதி, மதம், இனம், இது அவன் சொன்னது அவன் செய்கிறது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு எதையும் விட்டுறாதீங்க. வாய்ப்புகளை விட்டு கொடுத்துடாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு நல்ல பழமொழி ஒன்று இருக்குது. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி தான் எல்லா புத்தகத்தையும் படிங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. யாராவது உங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுங்கள். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. சும்மா எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவமானப்படாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் நிறைய பேர் அவங்கள பேசுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. ஸோ யார்கிட்டும் எதுவும் வச்சுக்காதீங்க. அவங்கள்ட்ட உதவியும் கேட்டு வரவங்களுக்கு மட்டும் நல்ல ஆலோசனை சொல்லுங்கள். நிறைய விஷயங்களை கற்று வச்சுக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க வேதமும் வேணும், விஞ்ஞானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது நல்ல விஷயந்தான். அது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கை கொடுக்கும். விருச்சிகம் அப்படின்னாலே யுத்தம் நிறைஞ்ச வாழ்க்கை அப்படின்ற அர்த்தங்க. அதாவது சில படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, கத்தி, கேடயம், அதிலெல்லாம் அந்த விருச்சகம் சிம்பிள் இருக்கும். ஏன்னா விருச்சகம் அப்படின்னாலே யுத்தம், போர், போராட்டம், போர்க்குணம் அப்படின்ற அர்த்தங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய யுத்தம் இருக்கும். அவங்க சாதிச்சு காட்டணும். அதுதான் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சும்மா இருக்கிறது ரொம்ப போர் அடிக்கும். வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிச்சாலும் அதுவும் வெறுத்து போயிடும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் த்ரில் இருக்கும், சுவாரஸ்யம் இருக்கும். ஒரு விருச்சிக ராசிக்காரங்களை உட்கார வச்சு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப த்ரில்லாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்படி நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்களோட எதிர்காலமும் அப்படித்தான். என்ன ஒன்று, விருச்சிக ராசிக்காரங்க சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, நிறையா போராடி இருப்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். தனிக்கடை ராஜா மாதிரி சாய்ச்சி காட்டுவாங்க. ஸோ விருச்சிக ராசிக்கார நேயர்களே, எல்லாம் சில காலம். கஷ்டப்படுங்க, போராடுங்க, சாய்ச்சி காட்டுங்க. எதை நினச்சி மனசை குழப்பிக்காதீங்க, வாழ்க்கையை இழந்து போயிடாதீங்க. சில பேர் கெட்டவங்க, ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க கேடு கெட்டவங்க. என்னடா தலை டைலாக் சொல்கிறேன்னு அப்படின்னு பார்க்காதீங்க, உண்மை அதுதாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய கிரிமினல் மைண்ட் இருக்குது, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க நீதி, நியாயம், தர்மம், சமாதானம் அப்படின்னு தான் வாழ்வாங்க. கெட்டது செஞ்சு வாழ்கிற வாய்ப்பு கிடைச்சா கூட எனக்கு அப்படிலாம் வாழணுன்ற அவசியம் இல்லை, எனக்கு அப்படிலாம் தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படின்னு தான் இருப்பாங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க நேர்மை தவறாத மாணிக்கம், நீதி நியாயத்தை நிலநாட்ட பிறந்தவர்கள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களாம் கெட்டது வராது அப்படின்னு நினச்சிடாதீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்களுக்கும் கிரிமினலாக யோசிக்க தெரியும். அவங்களாலையும் கெட்டவனாக வாழ முடியும். விருச்சிக ராசிக்காரங்கிட்டையும் போர் குணம் இருக்குது. ஸோ விருச்சிக ராசிக்காரங்கிட்ட யாரும் வச்சுக்காதீங்க. அதே சமயத்தில் விருச்சிக ராசிக்காரங்க என்றைக்குமே நல்லது செய்யணும், நல்லது நடக்கணும், நம்மளாம் 4 பேர் பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே வாழ்ந்துருங்க. அதுதான் நீங்கள் செய்வீங்க. ஆனால் சூழ்நிலை உங்களை கெட்டவங்களாக மாற்றும். ஆனால் அப்படிலாம் நீங்கள் மாறி போயிடாதீங்க. உங்கள் வழியில் போய்கிட்டே இருங்க, உங்கள் கொள்கையை விட்டு கொடுத்துடாதீங்க. ஸோ விருச்சிக ராசிக்கார நேயர்களே, வாழ்ந்து காட்டுங்க, சாதிச்சு காட்டுங்க. உங்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. உங்கள் கொள்கையை யாருக்கு விட்டு கொடுக்காதீங்க. என்ன தப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை திருத்திக்கங்க. மற்றபடி உங்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க, நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. விருச்சிக ராசிக்காரங்க என்றைக்குமே கடமை செய் பலனை எதிர்பாராது அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கணுங்க. அதாவது தத்துவம் காந்திஜி சொன்ன தத்துவம். சில பேர் காந்திஜியை பார்த்து கேட்டாங்க, நம்ம இவ்வளோ முயற்சி பண்ணுறோமே அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்கிற ஒரே தத்துவம் கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்றது தான். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சிடாது. வாழ்க்கையில் நம்ம நினச்சது எல்லாமே நடந்துடாது.
ஆனால் நம்ம முயற்சி பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ அதை தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறேன். விருச்சிக ராசிக்காரங்க என்றைக்குமே வாழ்நாளில் கடமையை செய் பலனை எதிர்பாராது அப்படின்னு ஓடிக்கிட்டே இருங்க. குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும், குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கும். ஸோ நினச்சது உடனே நடக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க, ஆசைப்பட்டது உடனே கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. அதாவது முயற்சி செய்யுங்க, நடக்கிறது நடக்கட்டும். ஸோ விருச்சிக ராசிக்கார நேயர்களே, வாழ்க்கையில் முன்னேறுங்க, அச்சீவ் பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அது நல்ல விஷயந்தான், ஆனால் ஒரு சில நேரங்களில் அது கொஞ்சம் தப்பாகவும் இருக்குங்க. அதாவது பக்கத்தில் ஒரு பெரிய கலவரமே நடந்துக்கிட்டு இருக்கும், 2 பேர் பெருசாக சண்டை போட்டு மண்டையெல்லாம் உடச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க இந்த பக்கம் ஓரமாக உட்காந்து கூலாக தம் அடிச்சிட்டு இருப்பாங்க, ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க தன்னை சுற்றி நடக்கிற கொடுமைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் மேக்ஸிமம் கண்டுக்கவே மாட்டாங்க, தான் உண்டு தேவையில்லைன்னு ஓடிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த கொரோனா டைமில் கூட எடுத்துக்கங்களேன், நிறைய பேர் இந்த கொரோனாவை நினச்சி பயந்துட்டு இருப்பாங்க, ரொம்ப மனசொடிஞ்சு போயிருப்பாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க இதெல்லாம் ஒரு விஷயமா, நம்ம பார்க்க வேண்டியது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கூலாக இருப்பாங்க, ரிலாக்ஸாக இருப்பாங்க, வாழ்க்கையில் அடுத்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ விருச்சிக ராசிக்கார நேயர்களே, தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்றது நல்லது தான். ஒரு சில நேரங்களில் உங்களை சுற்றி இருக்கிற சில பேரை நீங்கள் காப்பாற்றி விட வேண்டியது இருக்கும், சில பேருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதையும் கவனித்து பார்த்து சில பேருக்கு நல்லது செய்யுங்க, அது உங்களுக்கு ஒரு புண்ணியமாக இருக்கும், ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் எப்போவுமே தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு நீங்கள் பாட்டு ஓடிக்கிட்டே இருப்பீங்க, தேவையில்லாமல் அடுத்த விஷயத்தில் தலையிட மாட்டீங்க. 2 பேர் புறணி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட அதை நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க, நீங்கள் விலகி வந்துடுவீங்க. அது ரொம்ப நல்ல பழக்கம் தான், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் சில நேரங்களில் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிற நிலைமை வரும், சில நேரங்களில் நீங்கள் தான் போய் அவரை காப்பாற்றி விடணும் அப்படின்னு நிலைமை இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரங்க என்றைக்குமே தன்னைத்தானே அழிச்சிக்கிறவங்க. அதாவது விருச்சிக ராசிக்காரங்களை அழிக்க யாருமே இல்லை, விருச்சிக ராசிக்காரங்களை வென்றோர் இல்லை அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க என்றைக்குமே தன்னைத்தானே அழிச்சிக்கிற ஒருத்தராக இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்களால ஒரு கஷ்டத்தை, ஒரு தோல்வியை தாங்கிக்கவே முடியாது. வெளியில் சிரித்து பேசுகிறவங்களாம் இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய வலிகளை சுமந்துட்டு இருப்பாங்க. ஸோ விருச்சிக ராசிக்கார நேயர்களே, இந்த உலகத்தில் நம்ம நினச்சதெல்லாம் நடந்துடாது, நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே கிடச்சிடாது, எல்லா காரியங்களையும் நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. முயற்சி பண்ணுங்க, கடமை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு வாழுங்க. முயற்சி செஞ்சு கிடைக்கல அப்படின்னா அடுத்துன்னு போய்கிட்டே இருங்க. எதையாவது நினச்சி கஷ்டப்பட்டு உங்களை நீங்களே அடிச்சுக்காதீங்க. உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. விட்டதை எடுக்கணும், இழந்த நஷ்டத்தை ரெட்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு அடுத்தடுத்து முயற்சி பண்ணுங்கள், போராடுங்க, சாதிச்சு காட்டுங்க, அது உங்களால் முடியும். தேவையில்லாத நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டு உங்கள் வாழ்க்கையை இழந்து போயிடாதீங்க. உங்களை நம்பி இருக்கிறவங்கள வீணடிச்சிடாதீங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களை நம்பி நிறைய காரியங்கள் உண்டு. இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகளை விருச்சிக ராசிக்காரங்க தீர்த்து வைப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் தான் விருச்சிக ராசிக்காரங்க பிறந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த குடும்பத்தை நல்ல நிலைமையை கொண்டு வரணும், அந்த குடும்பத்துக்கு நல்ல சந்ததிகளை அமைச்சு கொடுக்கணும், அடுத்து வர சந்ததிகளுக்கு நிறைய சேர்த்து வச்சுட்டு போகணும், நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் விருச்சிக ராசிக்காரங்க பிறந்திருப்பாங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு ஓடிக்கிட்டே இருங்க. உங்கள் குடும்பத்தை நல்ல நிலைமையை கொண்டு வாங்க, உங்கள் சந்ததிகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை, நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுங்க, நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போங்க. சின்ன சின்ன விஷயங்களை, கூடாத விஷயங்களை நினச்சிக்கிட்டு உங்கள் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழிச்சிக்கிறாதீங்க, உங்களை நீங்களே அழிச்சிக்கிறாதீங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க அப்படின்னாலே ஸ்பெஷல் தாங்க. வாழ்ந்து காட்டுங்க, சாதிச்சு காட்டுங்க, உங்களால் முடியும். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.